தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, எரிதனல் வலையொலி மூலம் இன்று ஒரு முதன்மையான செய்தியை பேச இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வணிகர் அணி, அதாவது வர்த்தக அணி என்று அவர்கள் போடுவார்கள். அந்த அணியினுடைய செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை அவராக எப்போதும் வெளியிட முடியாது. அது தலைமையிலிருந்து ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு சில குறிப்புகளை கொடுத்துதான் அந்த அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராக இருந்தாலும் வெளியிட முடியும். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மது ஒழிப்பு என்பது கொள்கை வெளி போராட்டம். அது யார் மறுக்க முடியும்? கொள்கை வெளி போராட்டம் தான். அந்த மது ஒழிப்புக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுடைய அறிவிப்பிலே வருகிற அக்டோபர் 2 இந்திய ஒன்றியத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய காந்தியடிகளினுடைய புகழ் வணக்க நாளில் அந்த மாநாட்டை கள்ளக்குறிச்சியில் நடத்துகிறார். அது தொடர்பான எழுந்த சர்ச்சைகளை அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சந்தித்த பிறகு கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைத்தது போல் இருக்கிறது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சிலர் அதில் பங்கெடுக்க கூடும் என்ற உறுதிமொழியை முதல்வர் அவர்கள் திருமாவிடம் அளித்தாலும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறதே என்கின்ற அந்த எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு சற்று உறுத்தலாகவே இருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் பெயரிலே ஒரு அறிக்கை அவர் சொல்லுகிறார். 1971 மக்கள் திலக மாக்கோராயிருந்த திமுக தான் சாராய கடை கள்ளுக்கடை திறந்தது என்று ஒரு பதிவு செய்கிறார். அதிலே ஒரு பெரிய உண்மையை ஒத்துக்கொள்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் 1971 சாராய கடையை கள்ளுக்கடையை திறந்தது என்கின்ற உண்மை சொல்கிறார். பிறகு சொல்லுகிறார், மக்கள் திலக மாக்கோரா இல்லாத, அதாவது எம்ஜிஆர் இல்லாத 1974 திமுக அரசு கள்ளுக்கடை சாராய கடை மூடியது என்று சொல்கிறார். நண்பர் காசி முத்துமாணிக்கத்துக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். 74 பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸ் சாராய கடை கள்ளுக்கடை மூட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து 50,000 காங்கிரஸ் தொண்டர்கள் சிறைக்கு சென்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. ஆக பெருந்தலைவர் காமராஜர் கட்டளை ஏற்று 50,000 தொண்டர்கள் மதுவுக்கு எதிராக போராடி சிறைக்கு சென்ற பிறகுதான் ஐயா கலைஞர் கடையை மூடினார். அவ்வளவு எளிதாக எம்ஜிஆர் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் மூடியது என்று நம்முடைய கவிஞர் முத்துமாணிக்கம் அவர்கள் ஒரு கதையை விட்டு இருக்கிறார். கடைசியில் என்ன சொல்ல வருகிறார்? திருமாவளவனுக்கு வருகிறார். திருமாவளவன் மாநாடு நடத்துகிறார். அதை வரவேற்கவும் முடியவில்லை, எதிர்க்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை, ஏற்கவும் முடியவில்லை. கொள்கை வெளி போராட்டம். ஆமா, கொள்கை வெளி போராட்டம் தான். யார் இல்லை என்றது தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டுக்கு பிறகு நீங்கள் இந்த மதுபான கடைகளை, டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய மதுபான கடைகளை மூட போகிறீர்களா இல்லையா என்பதுதான் இப்பொழுது வினை. ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் முடிவெடுத்து அமைச்சரவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அரசாணை மூலம் மூட இயலாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் படிப்படியாக மூட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொல் திருமாவளவன் வைக்கிறார். முதல்வரை சந்தித்த பிறகு அகில இந்திய அளவிலே மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறார். அதைத்தான் நம்முடைய பேரவை தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி அப்பாவு அவர்களும் நேற்று திருநெல்வேலியிலே சொல்லியிருக்கிறார். இது போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவதாகும். உங்கள் வீட்டை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொன்னால், உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் நேர்மையாளர்களாக இருங்கள் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உண்மையாளர்கள் இருங்கள் என்று சொன்னால் நாம் இருப்போம் என்று சொன்னால், இல்லை இந்த தெருவே தூய்மையானால்தான், இந்த ஊரே தூய்மையானால்தான், இந்த தெருவில் உள்ளவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தால்தான், இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் நியாயவான்களாக இருந்தால்தான் நாங்களும் நல்லவர்களாக இருப்போம் என்று சொல்வது எவ்வளவு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வளவு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமாகும். இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சரியோ தவறோ, ஏற்கிறோமோ மறுக்கிறோமோ, ஒரு பொறியை வைத்து விட்டார் தொல் திருமாவளவன். அக்டோபர் 2 அண்ணல் காந்தியடிகள், பெருந்தலைவர் காமராஜர் இருவரின்
நினைவு நாள், அதாவது புகழ் வணக்க நாள். அந்த நாளிலே அவர் மாநாடு போட போகிறார். மீண்டும் மதுவிலக்கு தொடர்பான சர்ச்சை இந்த தமிழகத்திலே காட்டு தீயாக எரிய போகிறது உறுதி. பார்த்து விடலாம். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்படிப்பட்ட முடிவெடுக்கக்கூடிய நெருக்கடி இந்த காலகட்டத்திலே திருமா அவர்கள் பத்த வைக்கிற இந்த நெருப்பின் மூலம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு வகையில எம்ஜிஆர் இருக்கும்போது நாங்கள் சாராய கடை திறந்தோம், கள்ளுக்கடை திறந்தோம் என்று சொல்கிற நம்முடைய கவிஞர் 1978 மார்ச் 17 அன்று மக்கள் கழக மாக்கோரா, அதாவது முதலமைச்சராக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அன்றைய திராவிட முன்னேற்ற கழக பொருளாளரான மறைந்த சாதிக் பாஷா அவர்களுக்கும் முதலமைச்சருக்குமான சட்டமன்ற கருத்தாடல், அதாவது வடமொழியிலே விவாதம், தூய தமிழிலே கருத்தாடல், அந்த கருத்தால் நடைபெறுகிற பொழுது 1963ஆம் ஆண்டு சட்டமன்ற மேலவையிலே, அப்பொழுது மேலவையிலே மக்கள் தல மாக்கோரா அவர்கள் உறுப்பினராக இருந்தார். அந்த உறுப்பினராக இருக்கும்போது இந்த மதுவிலக்கு கொள்கை தொடர்பான ஒரு கருத்தாடல் வரும்போது இவர் பேசியதாக முதல்வர் சொல்கிறார். அதாவது மக்கள் தலகம் மாக்கோரா எம்ஜிஆர் அவர்களே சட்டமன்றத்தில் சாதிக் பாஷா அவர்களுக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறார், நான் மேலவை உறுப்பினராக இருக்கும்போது பேசினேன், மது குடித்துத்தான் ஒருவன் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் சிலர் இறப்பதிலே எனக்கு ஒன்றும் எதிர்ப்பில்லை. குடித்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இருப்பதை விட இறப்பதே நல்லது என்று பேசியிருக்கிறார். மக்கள் திலக மாக்கோரா எம்ஜிஆர் அவர்களே இந்த கருத்தை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு 71 எம்ஜிஆர், அதனாலதானே கட்சி பிளந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலக மாக்கோரா தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்தது என்பதற்கு பல காரணங்களில் கையூட்டு, ஊழல், இந்த மதுவிலக்கு கொள்கையும் தானே. சாராயக்கடை கள்ளுக்கடை கலைஞர் திறந்தது தானே. மதுரை மாநாட்டிலே எதிர்த்து பேசினாரா இல்லையா மக்கள் தலைவர் மாக்கோரா? திறக்க போகிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த உடனே மதுரை திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாட்டிலே எதிர்ப்பு குரல் கொடுத்தாரா இல்லையா? கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் கொஞ்சம் பழைய வரலாறை படித்து பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நண்பர் என்ற முறையிலே, என் மீது மிகுந்த அன்பு உள்ளவர், சந்திக்கிற போதெல்லாம் அவ்வளவு அன்பாக பேசுவார். நண்பர் என்ற முறையிலே அவருக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து செய்தி நம்முடைய தம்பி தோல் திருமாவளவன் தான். அண்மையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு கருத்தை வெளியிட்டோம். இந்தியாவினுடைய பிற மாநிலங்களெல்லாம், அது உத்தரப்பிரதேசத்திலே, பீகாரிலே, ஆந்திராவிலே, மத்திய பிரதேசத்திலே, மராட்டியத்திலே கூட, பஞ்சாபிலேயும் கூட பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் இயல்பாக சமூக நீதியின் பிறப்பிடம் என்று அங்கே யாரும் மாறுதட்டாத அந்த மாநிலங்களில் பெரியார் பிறந்த மண், அண்ணா பிறந்த மண் என்று மாறுதட்டாத அந்த மாநிலங்களில் இயல்பாக அரசியல் அடிப்படையிலே, அது காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது பிற கட்சிகளாக இருக்கலாம். இன்றைக்கு மணிப்பூரில் கூட பழங்குடியினர் ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார், அங்கே ஒரு கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இயல்பாக அரசியலிலே தகுதியின் அடிப்படையிலே ஒருவர் முதலமைச்சராக முடியுது. மற்ற மாநிலங்களே, தமிழ்நாட்டில் சமூக நீதியின் பிறப்பிடம், தந்தை பெரியார் பிறந்த மண், அண்ணா பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய இது தமிழ்நாட்டிலே ஆதி திராவிட நலத்துறை தாண்டி ஒரு துறை இந்த பட்டியல் பிரிவை சார்ந்த தமிழர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக, அதாவது திராவிடர் கட்சிகளினுடைய ஆட்சியிலே கிடைத்ததில்லை. அப்படியானால் நம்முடைய தம்பி என்ன சொல்றார்? இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்த பிறகு ஆட்சியில் பங்கு கேட்கும் சூழலே எழவில்லை என்று சொல்லுகிறார். சூழலே எழவில்லை என்றால் நாங்கள் திருப்பி கேட்கிறோம், சான்று ஆவணங்கள் கேட்கிறோம். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தம்பி பேசினார், திராவிட கட்சிகள் மீதான மாயை மறைந்து விட்டது. யார் பேசுறது? தோல் திருமாவளவன் பேசினாரா இல்லையா? 2002 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு 2வது முறையாக இருக்கக்கூடிய நண்பர் ரவிக்குமார் சொன்னார், கருணாநிதிக்கு பிறகு திமுகவின் மூத்த தலைவர் பலர் அதிமுகவுக்கு மனுப்படலாம், சிலர் பிஜேபியில் அடைக்கலம் போகலாம். இப்போதுள்ள நிலையில் திமுகவின் சரிவை விட அது ஏற்படுத்தும் வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறார்கள் என்பதே முக்கியமான கேள்வியாக உள்ளது. காங்கிரஸா, இடதுசாரிகளா, பாமகவா, தலித்துகளா என்று கேட்டது ரவிக்குமார். அன்றைக்கு என்ன தேவை வந்தது? 2002 அதே போல 2005 அப்படி ஒரு சூழல். பட்டியல் பிரிவு சார்ந்த தமிழர்கள் அதிகாரமிக்க கக்கனை போல, பரமேஸ்வரனை போல காங்கிரஸ் ஆட்சியிலே பிறந்தவர் காமராஜர் அமைச்சரவையிலே இருந்ததை போல் ஏன் இப்போது இல்லை என்று சொல்லும் போது கலைஞர் துணிந்து முடிவெடுக்க வேண்டும்.
திருமாவளவனுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்திருக்கிறோம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடிப்படையில் தான். பிறகு சொல்லுகிற 2009 கூடுதல் அதிகாரம் பெறுவதற்கு மாநில சுயாட்சி கேட்பதற்கு அவசியம் வந்துள்ளது. 2009 வந்த அவசியம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் தான் விளக்க வேண்டும். 2011 தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும். அகில இந்திய கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே நம்முடைய தம்பி வன்னியரசு அவர்கள் இப்படியே போனால் தமிழர்கள் தனிநாடு கேட்கக்கூடிய நிலை உருவாகும் என்று போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு பேசினாரா இல்லையா? அன்றைக்கு என்ன தேவை வந்தது? 2014 தலித் முதல்வர் திடீர் போர்க்குரல் எழுப்பியாரு. ஆந்திராவிலும் உத்தரப்பிரதேசிலும் மகாராஷ்டிரம் ஏன் வெறும் 16 விழுக்காடு தலித் மக்கள் தொகை கொண்ட பீகாரில் கூட தலித் ஒருவர் முதலமைச்சராக முடிந்திருக்கிறது. 20 விழுக்காட்டுக்கு மேல் உள்ள தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசக்கூட முடியாத நிலை. தலித் ஒருவரை முதல்வராக்கும் என அறிவிக்கும் கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் சொன்னது ரவிக்குமார். அப்ப பட்டியல் பிரிவை சார்ந்தவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சொல்லிவிட்டார். ஆனால் மதுவிலக்கு மாநாட்டிற்கு இவர்களை நாங்கள் அழைக்க மாட்டோம். அப்படியானால் என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் 2016 மறுபடியும் முதல்வர் வேட்பாளராக தலித் எப்ப மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது இப்படியெல்லாம் தொடர்ந்து தனிநாடு கேட்பது தப்பா? நம்முடைய வன்னியரசு இப்படியெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் தான் தெளிவாக சொன்னோம், பட்டியல் இன மக்களுக்கு துணை முதல்வர் பதவி எங்க? அம்மையார் ஜெயலலிதா கிட்டே கோரிக்கை வைத்தவனான் 2006. பிறகு நம்முடைய அண்ணாச்சி பச்சை தமிழர் எடப்பாடி ஆட்சியிலே திருநெல்வேலிக்கு வரும்போது அவர் வருகிறதுக்கு முதல் நாள் பட்டியல் இன மக்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று தடை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். இந்த கோரிக்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கும் சூழலே எழவில்லை என்றால் தேவையில்லை என்பதை நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் விடையளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் சமூக நீதியின் பிறப்பிடமான பெரியார் பிறந்த மண் என்று உங்களால் சொல்லப்படுகிற, அண்ணா பிறந்த பூமி என்று உங்கள் கட்சிக்காரர்களால் சொல்லப்படுகிற இந்த தமிழ்நாட்டிலே ஏன் பட்டியல் பிரிவை சார்ந்த பூர்வக்குடி தமிழன், மண்ணின் மைந்தன், இந்த மொழிக்கு சொந்தக்காரன், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், இந்த நாட்டு உரிமையாளர் ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியவில்லை? கருணாநிதி தான் முதலமைச்சர், கருணாநிதி மகன் தான் துணை முதலமைச்சர், பிறகு அவரே முதலமைச்சர், பிறகு அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்றால் இது தமிழ்நாடா இல்ல வந்தேரிகளின் வேட்டை காடா என்பதை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் 2ஆம் தேதி அக்டோபர் 2 நடைபெறுகிற அந்த மதுவிலக்கு மாநாட்டிலே அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.